கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 2/12/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. என் தேவனுடைய கரமப்பா இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய நன்மைக்குள்ள இவரை முடிசூட்டி ஆசீர்வதிச்சு வழிநடத்துங்கப்பா. உடைய கோலும் கைத்தடியும் அப்பா இவரை தேற்றுவதாக உடைய நன்மையான இவர்களாக இவரை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் அபிஷேகம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலையும் நன்மையும் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க, சகலத்திலுமே நன்மை கொடுங்கப்பா. சங்கீதம் 50:15 படி நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா மகிமைப்படுத்தும்படியாக என் தேவனுடைய பிரசனம் இவருடைய வாழ்க்கையில இறங்கட்டும் 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 இறங்கட்டும். ரைட் நவ டச் ஹிம் லார்ட். தெய்வீக பிரசனத்திலே அனுபவத்தில் நடக்கட்டும் அப்பா. சகலத்திலுமே வெற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்த தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 2/12/2020 இந்த தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியாய் என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் 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 இந்த தேசத்தில் நன்மையான இவங்களை நீங்கள் கொடுங்கப்பா. என் தேவனுடைய நன்மைகள் தப்பா தொடர்ந்து தேசத்தில் இருக்கட்டும். கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடையும்படியாக செய்வீராக. தொற்றானது பரவாத்தபடிக்கு நீங்க செய்யுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை தோப்பு கொடுக்கிறேனப்பா. அத்தோடு இந்த தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.